கோவையிலிருந்து அபுதாபிக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. சென்னைக்கு அடுத்ததாக சர்வதேச விமான நிலையமாக செயல்படும் கோவை விமான நிலையத்தில் இருந்து துபாய், சிங்கப்பூருக்கு மட்டுமே சர்வதேச விமான சேவை இருந்து வருகிறது. இந்நிலையில் அபுதாபிக்கும் விமான சேவையை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதன்படி ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் வாரத்துக்கு 3 நாட்கள் விமானங்களை இயக்க இண்டிகோ நிறுவனம் முன்வந்துள்ளது. காலையில் 7:30 மணிக்கு கோவை விமான நிலையத்தில் புறப்படும் விமானம் பிற்பகல் 11:30 மணிக்கு அபுதாபி சென்றடையும். அபுதாபியில் பிற்பகல் 1 மணிக்கு கிளம்பும் விமானம் மாலை 6:30 மணிக்கு கோவை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விமான சேவையால் கோவை மாவட்ட தொழில்துறையினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோயம்புத்தூர் அபுதாபி புதிய விமான சேவையை துவங்குவதாக சொல்லியிருக்காங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. கோவை மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். இந்த டைரக்ட் ஃப்ளைட் மூலிமா பார்த்திங்கன்னா இந்த தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கிறவங்க இந்த சென்னை போய் தான் மாறி போகணும், திருச்சி போய் தான் மாறி போகணும், இல்லை கொச்சின் போய் தான் மாறி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்தே கிளம்பி போகிறதுக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்கிறது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.